நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் மத்தியில் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள், இசைக்கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகள், கொர்நேலியஸ் அவருடைய சபையிலிருந்து வந்திருக்கிறாங்க இல்லைங்களா. வாலிப பிள்ளைகள் ஐயாவின் இடத்துல கேட்டபோது அவர்கள் அந்த பிள்ளைகளை அவர்கள் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்கள் இல்லைங்களா. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் இல்லைங்களா, இப்படிப்பட்ட காரியங்களில் அவர்களும் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு இல்லைங்களா இசை கருவிகளை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அது சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லைங்களா. இன்னும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மேடவி சேட்சிங்களுக்கு இல்லைங்களா, நாங்கள் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நினைச்சோம். இப்போலாம் எவ்வளோ மாறி இருக்குது இல்லைங்களா. ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இருக்கிறார் இல்லைங்களா. நீங்க எல்லாம் சேர்ந்து நல்ல இசை கருவிகளை வாங்கி வாலிபர்கள் இருக்கிறாங்க, கற்றுக்கொள்ளலாம். போன ஒரு இல்லைங்களா கற்றுக் கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கற்றுக்கொண்ட ஆராதனைகள் ரொம்ப ஆசீர்வாதம் தேவனுக்கு என்று அது மகிமையா இருக்கும். ஆராதனையில் வந்து கர்த்தரை இப்படி ஆராதிக்கும் போது அது கர்த்தருக்கு மிகவும் மகிமையா இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமத்திலே கொண்டு வந்திருக்கிற அருமையான ஐயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வீட்டில் இருக்கும்போதே அந்த அவர் பாடும்போது அதை கேட்டேன் இல்லைங்களா. அந்த பாடும்பொழுதே அவர் நான் நினைச்சேன், இவரு ஐயா புது சத்தமா இருக்கேன், புது ஒரு குரலா இருக்கேன், நல்ல பாடல் வந்து அது வந்து இந்த மாதிரி அந்த பாடல்கள் பாடுவதற்கு தேவனுடைய விசேஷித்த ஒரு தாளந்துகளை கிருபைகளை பெற்றவர்கள் தான் அது பண்ண முடியும் இல்லைங்களா. ஆகவே கர்த்தரோடு நல்ல விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கேசட்டை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அமேசான் நல்ல பிரபலமான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. ஒரு நாட்களில் நல்ல பாடல்கள் இருக்கிறது. நீங்கள் ஐயா அவர்களிடத்துல நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய அதனுடைய விலையை கொடுத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். இப்போது நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக உபதேசங்களை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆனா இந்த சிலுவை குறித்த உபதேசத்தை குறித்து பவுல் அந்த கொரிந்து சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார் இல்லைங்களா. இன்னைக்கு சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது என்னவா இருக்குது? பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் இந்த சிலுவை பற்றிய உபதேசங்கள் எதற்காகனா, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனை கொடுக்கும்படியால் இந்த உபதேசத்தை நாம் கேட்பதின் மூலமாய், இந்த சிலுவை குறித்த உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாய் நாம் என்ன பெற்றுக் கொள்ளுகிறோம்? தேவ பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். கரங்களத்திலேயே சொல்லுங்களா. தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம் இந்த உபதேசத்தை நாம் கேட்பதின் மூலமா. ஆனா அநேகருக்கு இந்த சிலுவை நாம என்ன, சிலுவையில் என்ன இருக்கு இல்லைங்களா. ஆனா யாருக்கு இந்த உபதேசம் பைத்தியமா இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு இந்த உபதேசம் பைத்தியமா இருந்தால் அது அவர்கள் கெட்டு போவதற்கு தான் பைத்தியமா இருக்கிறது இல்லைங்களா. இந்த சிலுவை உபதேசம் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பைத்தியம் ஒரு மனுஷன் நினைச்சா அது அவர்களுக்கு கெட்டு போவதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஆனா இந்த உபதேசத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அந்த உபதேசம் தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உபதேசம் என்னவா இருக்குன்னா தேவ பலனாய் இருக்கிறது. அதே 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் 21ஆம் வசனத்துல, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற
பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க. நல்ல கவனிங்க, எதனாலே விசுவாசிகளை ரட்சிக்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது? கவனிக்கிறீங்களாக்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தான் விசுவாசிகளை ரட்சிக்க கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எந்த பிரசங்கம் பைத்தியமாய் இருக்கிறது? சிலுவை குறித்த உபதேசம் இன்றைக்கு உலகத்துல அது பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போறவர்களுக்கு அது என்னவா இருக்குதா? ஆனா பைத்தியமாய் தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினாலே அவிசுவாசிகளை அல்ல, விசுவாசிகளை ரட்சிக்க கர்த்தருடைய பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிகள் ரட்சிக்கப்படணுமா இல்லைங்களா? நம்ம நினைக்கிறோம் நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய நம்மை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிப்பு என்பது எல்லாம் முடிந்து போன ஒரு காரியம் அல்ல. நாம் ரட்சிக்கப்படுகிறவர்கள். நாம யாருங்க? ரட்சிக்கப்பட்டவர்களா ரட்சிக்கப்படுகிறவர்களா? ரட்சிக்கப்படுகிறவர்கள். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. அப்ப நாம எல்லாம் யாருங்க? ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்கள். அந்த 18ஆம் வசனம் வாசிங்க. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய். நமக்கு அவர் பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிற அவரும் தன்னையும் சேர்த்து எழுதுகிறார். நானும் ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்னு எழுதல. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நான் என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து பேரை மாத்திட்டு பயில் கொண்டோம், அன்னைக்கு எல்லாம் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அன்னைக்குதான் நம்ம கதை ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. தொடர்ந்து இந்த ஓட்டத்தை நாம் வெற்றியாய் முடிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் எல்லாம் முடிச்சு பலன் போயிட்டாங்க இல்லை. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 24ஆம் அதிகாரம் 24:13 வசனம் வாசி. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நல்ல கவனிங்க. முடிவு பரியந்தம் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கிறவர்கள். சில ஞானஸ்நானம் போய் நம்ம அப்புறம் பார்க்க வர மாட்டாங்க. ஏன்னா முக்கியமா கிறிஸ்துமஸ்க்கு வருவாங்க. அது தந்துடன் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நியூ இயருக்கு வந்த இடம் இருக்கா, கிறிஸ்துமஸ்க்கு வந்த இடம் இருக்காது, ஏன்னா பண்டிகைனா இடம் இருக்காது. ஆனா நல்லா கவனிங்க, யார் ரட்சிக்கப்படுவார்கள்? முடிவு பரியந்தம் கர்த்தரில் விசுவாசத்தில் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அதனால்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் எழுதுகிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு, உங்கள் ரட்சிப்பு பூரணமாகும்படி. இல்லைங்களா? நான் பெற்ற ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், அது முடிக்கும் போதுதான் அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில பேர் வந்தோம்னா நான் சொன்னமா அவ்வளவுதான், இதோட முடிச்சு போச்சு, பலன் போயிடலாம். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். பவுல் தன்னையும் சேர்த்து எழுதுகிறார். ரட்சிக்கப்படுகிற படப்போகிற உங்களுக்கு எழுதல, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவதால். அப்ப இந்த சிலுவை குறித்த உபதேசத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த சிலுவை குறித்த உபதேசம் தெரியும்? சிலுவை பத்தி தெரியும், அது கேட்கல. சிலுவை குறித்த உபதேசம் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த உபதேசம் தேவ பலனை கொடுக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பாவத்தை மேற்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்முடைய பலன் போதாது, சுய பலன் போதாது. அதற்கு தேவ பலன் நமக்கு தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுய பலத்தினால் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நாம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வெற்றியாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கு, நமக்கு வருகிற சோதனைகளை மேற்கொள்வதற்கு, நம்ம இந்த பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை? தேவ பலன் தேவை. நல்ல நம்ம மாம்ச பலத்தை வச்சு
ஒரு பரிசுத்தமான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அது பின்மாற்றத்துல போயிடும். மாம்சத்துல வாழணும்னு நினைச்சப்படா கொஞ்ச நாள் இருப்போம், அப்புறம் போவோம், அப்படி வருவோம், அப்படி இருப்போம். ஆனா அதான் சொன்னா, உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால், தேவன் கொடுக்கிற பலத்திலே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய தேவ பலத்தினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களா சொல்லலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில நமக்கு திருப்தி இருக்கா? ஏதோ வரங்க உலகத்தார போல அவங்களும் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்து போறோம். மற்றபடி எந்த வித்தியாசம் இருக்குதா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மால அனுபவிக்க முடியுதா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, நாம் பெற்ற ரட்சிப்பு இலவசமாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதன் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. கரங்களை சொல்லுங்களா? நாம் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் அதுக்கு தான் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவருக்கு இயேசுன்னு பெயர். அவர் சொல்ற இயேசுங்கிற பெயருக்கு என்ன அர்த்தங்க? பாவங்களை ரட்சிக்கிறவர். அது கூட தெரியாதா? நம்மளாம் பேர் வைக்கிறோம்னா நம்ம பேருக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? நீங்க கிறிஸ்துவ பேர் ஒவ்வொரு பேருக்கும் என்ன இருக்குது? அப்ப இயேசு என்கிற பேருக்கு என்ன ஒரு அர்த்தம் உண்டு? மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுமாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ரட்சிப்புனா என்ன தெரியுங்களா? ரட்சிப்புனா என்னதுங்க? எல்லாத்துக்கும் நீங்க தெரியுங்க. அதுல தானே இருக்குது. பாவம் எப்படி ரட்சிப்பார்னா, நம்மிடத்தில் உள்ள பாவத்தை நம்மை விட்டு விலக்கி நம்மை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்பது நம்மிடத்தில் உள்ள பாவங்கள் நீக்கப்படுவது. கரங்களை தெளிவா சொல்லுங்களா? ரட்சிப்புனா என்னதுங்க? பாவங்கள் நீக்கப்படுவது. அது வாசிங்க. மத்தேயு 1:21 வாசிங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் நீக்கி எப்படி ரட்சிக்கிறாரா? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். அப்போ ரட்சிப்பு என்பது என்னன்னா, நம்மிடத்தில் உள்ள பாவங்கள் நீக்கப்படுவது. மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? நம்மிடத்தில் உள்ள பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். அதுதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின போது பரிசுத்தமா உண்டாக்கினார், அவரை போல இல்லைங்களா? சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ அன்றைக்கு கர்த்தர் அவனை சபித்து தன்னுடைய சமூகத்தை விட்டு துரத்தினார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிற வரையில் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிற வரையிலே தேவனோடு அவர்கள் ஐக்கியம் கொள்ள முடியாது. ஒரு மனிதனிடத்துல பாவம் இருக்கிற வரையிலே தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணலாம், நல்லா கவனிங்க. ஆனா அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை. அப்போ ரட்சிப்பு என்பது என்ன? நம்முடைய பாவத்தை நீக்கி நம்ம பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய அந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வேற சொல்றது. சிலுவை குறித்த உபதேசம்னா என்ன? ஒரு நாள கவனிங்க. இந்த சிலுவை தெரியும், எல்லாம் பார்த்தவங்க சில சிலுவையில அப்படி போட்டுப்பாங்க இல்லைங்களா? சிலுவை குறித்த உபதேசம் என்ன?
வாசிங்க அதே கொலோஸ் 1:1-23 வாசிங்க. 22-23. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நல்ல கவனிங்க. சிலுவை குறித்த உபதேசம் என்றால் சிலுவை பற்றி சொல்வதல்ல, சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து தான் நாம் அறிந்திருக்க வேண்டும். கரங்களை தெரியா சொல்லுங்களா? ஒரு சிலுவையினுடைய மேன்மை என்ன தெரியுங்களா? கிறிஸ்து அந்த சிலுவையில் நமக்காக அவர் மரித்ததினாலே அந்த சிலுவையை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். கரங்களை தெரியா சொல்லுங்களா? சிலுவை என்பது அந்த நாட்களிலே குற்றவாளிகளை அதை கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது கூட இந்த பக்கம் ஒரு கல்லம் அந்த பக்கம் ஒரு கல்லம் மரித்தார்கள். நல்ல கவனிங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது சிலுவை குறித்து அல்ல, கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கரங்களை தெளிவா சொல்லலாம். வெறும் சிலுவையில ஒண்ணே இல்லை. அப்படி நீங்க வெறும் சிலுவை வச்சுட்டு பண்றதுனால ஒண்ணு ஒரு ஆசீர்வாதமும் வராது. அது விக்கிர காரணங்க மாறிடும். நாம சிலுவையை குறித்து அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். கரங்களை தெளிவா சொல்லலாம். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு. எதுக்காக சிலுவையிலே இயேசு மரிக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 2:2 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானம். பவுல் அவர் எழுதுறார், இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டு இருக்கிறார். எந்த இயேசுவை உங்களுக்கு பிரசங்கிக்கிறது? சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன். கரங்களை தெளிவா சொல்லலாம். இன்னைக்கு அற்புதம் செய்கிற இயேசுவை குறித்து நிறைய பிரசங்கங்கள் கேட்கலாம். ஆசீர்வதிக்கிற இயேசுவை குறித்த பிரசங்கங்கள் நிறைய இருக்கிறது. குணமாக்குகிற இயேசுவை குறித்து பிரசங்கம் இருக்குது. ஆனால் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதில்லை. ஆனால் தான் இந்த நாட்களை வச்சு அட்லீஸ்ட் இந்த நாள் இல்லாமலும் சிலுவையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு நாட்களை அவர்கள் ஏற்படுத்தி ஆசரிக்கும்படி வைத்திருக்கிறார்கள். சிலுவை குறித்து நாம் அறிந்து இயேசு எதற்காக சிலுவையிலே மரித்தார் இல்லைங்களா? சிலுவையை நாம் பார்க்கும்போது வெறும் சிலுவையிலே ஒன்றும் இல்லைங்க. சிலுவையினுடைய மேன்மையே சிலுவையிலே மரித்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கரங்களை தெளிவா சொல்லலாம். சிலுவை பார்க்கும்போது அங்க யாரை பார்க்கணும்? இயேசுவை. இயேசுவை இல்லாம சிலுவை பார்த்தா அந்த சிலுவை வந்து விக்கிரகம். இயேசு இல்லாத சிலுவையில எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நாம் சிலுவையை நாம் அல்ல, சிலுவையிலே மரித்த இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? சில பேர் சிலுவை கழுவி போட்டுப்பாங்க, சிலுவை வீட்டுல வச்சுப்பாங்க, சிலுவை தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. சிலுவையில் ஒண்ணு இல்லைங்க. ரெண்டாவது இந்த பக்கம் ஒரு கண்ணை கொடுத்தா சிலுவையில மறிச்சாங்க, இந்த பக்கம் ஒரு கண்ணை சிலுவையில மறிச்சாங்க. சிலுவை என்பது ஒண்ணு இல்லை. ஆனா அது இடையிலே இயேசு மரித்த சிலுவையில மட்டும் ஏன் மேன்மைனா அந்த சிலுவையில இயேசு மரித்தார். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? நாம சிலுவையை பார்க்கும் பொழுது அந்த சிலுவையில் அல்ல, சிலுவையிலே மரித்த இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அப்படி நாம் பார்க்கும் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே மரித்தார் அது முதல்ல அறிந்திருக்கோம். அவர் எதுவும் தவறு செய்ய மாட்டார். இந்த 2 கள்ளங்க அவங்க சேர்த்து தப்புக்காக அங்க இயேசுவோடு கூட அழைக்கப்பட்ட அந்த கள்ளர்கள் மரித்தார். அவங்க கள்ளர்கள். ஆனா இயேசு சிலுவையிலே மரித்தது எதற்காக? 1 கொரிந்தியர் 15:3 சொல்லு வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:3 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? இயேசு கிறிஸ்து எதுக்காக மரித்தாருங்க? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. நாம செய்த தண்டனைக்கு நாம மரிச்சிருக்கணும். ஆக்சுவலா
நாம செய்த ஒவ்வொருடைய நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு பதிலாய் எனக்கு பதிலாய் நாம் மரிக்க வேண்டிய சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்தார். கரங்களை எத்தனையா சொல்லுங்களா? ஏன்னா அவருக்கு எந்த பாவமும் செய்யல. அவர் சிலுவையிலே மரித்தது எதற்காக என்றால், நாம் செய்த எல்லா பாவங்களையும் அவர் தன்மையிலே ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திற்கான தண்டனையாகிய மரணத்தை இயேசு தன்மையிலே ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அந்த பாவம், அந்த குற்றத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. நல்லா கவனிங்க. அந்த தண்டனையை இப்போ நான் செய்த பாவத்துக்கு இன்னொருவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் தண்டிக்கப்படுவதில்லை. ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவை தான் தண்டிக்க முடியும். நல்ல கவனிங்க. நாம் செய்த எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அதுதான் வேதத்துல பாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிங்க. நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? சிலுவையில பார்க்கும்போது என்ன பார்க்கணும்? இந்த சிலுவையில தான் இயேசு பாவத்தை சுமந்து மரித்தார். சிலுவையை பார்க்கும்போது நம்ம என்ன விசுவாசிக்கணும்? இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக இயேசு இந்த சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா! அதை நினைக்கிறோமா? அதை நினைக்கும் போது என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருடைய இயேசு நம்மேல் வைத்த அன்பை அங்க பார்க்கிறோம். எனக்காக ஒருத்தர் இந்த உலகத்தில் மரிக்க முடியுமா? வேதத்தில் பார்க்க நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஒருவன் நல்லவர்களுக்காக கொடுக்கலாம். ஒரு மனுஷனுக்காக இறக்கணும். அந்த அளவு அவர்களை நேசிக்கும் போதுதான் அவர்களுக்காக ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? மரிக்க முடியும். உலகத்துல யாருக்காக யாரும் மரிக்க முடியாது இல்லைங்க. ஒரு பிள்ளைக்காக ஒரு பெற்றோர் மரிப்பாங்களா? என் பிள்ளைக்காக நான் சாகிறேன் யாரா வருவாங்களா? இல்லைங்க. உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க சாக போவீங்களா? என் பிள்ளைய காப்பாத்தீங்க, என்னையும் காப்பாத்துறீங்கன்னு தான் சொல்லணும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து, நாம் வேதம் சொல்றது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் சிலுவை மரணத்துல சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நாம ஒன்ன பார்க்கிறோம். கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பை அங்க பார்க்கிறோம். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? இப்படி ஒரு அன்பை யாருன்னா நமக்கு தர முடியுமா? யாரா தர முடியுங்களா? சிலுவையில் நம்ம என்ன ஏதோ சிலுவை போய்க்கணும், நம்ம வேலையை பார்த்துக்கணும். எப்போ மரித்தார் தெரியுங்களா? நாம் நல்லவங்களா இருக்கும் போது அல்ல, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இவ்வளவாய் நம்மை நேசிக்கிற ஒரு தேவன். ஆனால் தான் எபேசியர் எழுதும் போது அந்த அறிவு கிட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்துல நல்லா கவனிங்க. இயேசு நம்மிடத்துல என்ன கேட்கிறார் தெரியுங்களா? அந்த யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் யோவான் தந்த சீஷன் இடத்துல இயேசு கேட்ட ஒரு கேள்வி இல்லைங்களா? 3 தடவை கேட்டார். நீ என்னிடத்துல அன்பா இருக்கியாப்பா? அவன் என்ன கேட்டாரு? என்னிடத்தில் நீ இவர்கள் எல்லாவற்றிலும் என்னிடத்தில் இவர்கள் எல்லாரையும் என்னிட்ட அன்பா இருக்கியா? நம்ம இடத்துல கேட்கிறாரு வச்சுங்க. அப்பா, உன் மேல நான் வைத்த அன்பினாலே நீ பாவியா இருக்கையில உனக்காக நான் சிலுவையில மரித்தேன். ஆனா நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். நல்லா கவனிங்க. நாம் எவ்வளவு அன்பா இருக்கிறோம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரிடத்துல அன்பா இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து எப்போதும் அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனையில வந்து கர்த்தர் நமக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் ஏதோ உதவி செய்கிறவரு தன்னையே தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். கரங்களை தெளிவா சொல்லுங்களா?
வேதம் சொல்லுங்க, மத்திய 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிங்க. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். நல்ல கவனிங்க, நம்மை ரட்சிப்பதற்கு இயேசு ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. சும்மா சாதாரணமா நம்மளை ரட்சித்தில்லை. சில சமயத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒன்றுத்துக்கு உதவாத நமக்கு கர்த்தர் என்ன விலை கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? என்ன கொடுத்திருக்கிறாரு? வெள்ளினாலும் பொன்னினால. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் நம்முடைய மீட்புக்காக நம்மை ரட்சிக்கும்படி இயேசு ஒரு விலையை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? என்ன கொடுத்தாருங்க? அதுதான் இயேசு இந்த உலகத்துல வந்தார், மனிதனாய் வந்தார். நம்முடைய ரத்தத்தை சிந்தி. ரத்தம் என்ன தெரியுங்களா? ரத்தம் தான் ஜீவன். நம்முடைய உயிர் எதில் இருக்குதுங்க? மாம்சத்தில் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ரத்தம் போச்சுன்னா உயிர் போயிடும். இயேசு நமக்காக நம்மை ரட்சிக்கும்படி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். கரங்களை தெளிவா சொல்லலாம். அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அங்க என்ன பார்க்கிறோம்? இயேசு நாம் மீட்கப்படும்படி அவர் கொடுத்த அந்த விலையை கிரயத்தை நாம் பார்க்கிறோம். என்னை மீட்கும்படி இயேசு தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அந்த அர்த்தம் நாம யோசிக்கிறோமா? என்னைக்குன்னா நீங்க ஆண்டவர் கேட்கிறாரப்பா, உன்னை இவ்வளவா நான் நேசித்தேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு ஏதோ அவர் வெள்ளியும் பொண்ணு கொடுக்கணும்னா எவ்வளவு நாம் வெள்ளியும் பொண்ணும் அவருடையதுன்னு வேதம் சொல்லுது. இந்த பூமி அந்த நிலமும் அவருடையது. ஆனா அதுக்கு நாம ரட்சிக்கப்படுவதற்கு அது அல்ல விலை. நாம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு விலை கேட்டோம், ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டது. அது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். அப்ப யோசித்தாரு, என்னுடைய ஜீவனா என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பா. சில சமயத்துல நல்ல வசதியான பிள்ளைகளை சில பேர் கடந்து கொண்டு வச்சுடுவாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க, இன்னைக்கு இதோட லட்சம் கொடுத்தா தான் உன் பிள்ளைய கொடுப்பேன். நல்லா நியூஸ்ல பாக்குறேன் இல்லையா? அப்ப அப்படி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எப்படியாவது அந்த பிள்ளையை மீண்டும் கொண்டு வரும்படி அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு அந்த பிள்ளையை கொண்டு வருவான். அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் அது நல்லதோ கீழ்ப்படியிலே அவருடைய பிள்ளை. நாம் எல்லாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர். ஆதாம் பாவம் செய்த போது எல்லாம் பிசாசுக்கு அடிமையா போயிடும். ஆனா அந்த அடிமை தளத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு கேட்கப்பட்ட கிரயம், கேட்கப்பட்ட விலை இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். அதை கொடுக்கதான் இயேசு இந்த உலகத்துல வந்தார் இல்லைங்களா? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க இயேசு இந்த உலகத்துல வந்தார். மத்திய 20:28 திருப்பி வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் செய்யும்படி வராமல் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. நல்லா கவனிங்க. அப்ப இயேசு நம்மிடத்தில் நம்முடைய ஜீவனை கேட்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம். நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து நம்ம கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவருக்கு கொடுக்க முடியுதா? நேரம் இல்லையா? நேரம். ஆனா நமக்காக அவர் எதை கொடுத்திருக்கிறாரு?
ஜீவனை. அப்ப எவ்வளவு நாம் நன்றி அறிதல் இல்லாம இருக்கிறது நாட்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்தவங்கள் சொல்லுவோம், ஆனா இப்படி நம்மை ரட்சித்தார்கள் தெரியாதனாலதான். ஏதோ நம்ம ஞானஸ்நானம் எடுத்த கோயிலுக்கு வந்தனால ரட்சிக்கப்பட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஏதோ அவங்க ஜெபம் பண்ணதுனால நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஒரு சபையில நான் மெம்பர் ஆயிட்டதுனால நான் ரட்சிக்கப்பட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தன்னையே, தன் ஜீவனை, தன் ரத்தத்தை விலையாக கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சித்திருக்கிறார். கரங்களை தெரியா சொல்லுங்களா? சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுங்களா? ஒன்னுத்துக்குமே உதவாத நமக்கு இயேசு இவ்வளவு பெரிய விலையை கொடுக்கணுமா? சில பேர் கேட்டா நம்ம என்ன சொல்லுவாங்க, அது ஒன்றுக்கு உதவாது, போட்டோம் அப்படியே வச்சுக்கணும். நான் பாவிகளாக இருந்தேங்க, அவருக்கு சத்துருவாய் இருக்கும். ரோமர் 5:10 வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவருடனே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால். நல்ல கவனிங்க, நாம் தேவனுக்கு சத்துருவா இருந்தோம். சத்துருனா யாருங்க? விரோதியா இருந்தோம், பகையா இருந்தோம். சத்துருக்கு நாம் நண்பரா இல்ல. ஒரு சிநேகிதனுக்காக ஒருவேளை ஒருவன் தன் ஜீவனை கொடுப்பான். நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சிநேகிதன். பாவியா இருந்தோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு என்னவா இருந்தோம்? சத்துருவா இருந்தோம். நம்ம எல்லாம் நமக்கு விரோதியா இருந்தா அவருக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுமா? என்னங்க நாங்க பண்ணுவோங்க, அவன் என்ன கட்டளை கொடுத்துருக்கான் சொல்றீங்க. நல்லது பண்ணலன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு தீமை பண்ணதான் நினைப்போம். ஒரு சத்துரு இருந்தா நன்மை செய்ய விட்டுருங்க. எந்த அளவுக்கு அவனுக்கு தீமை செய்ய முடியும் இந்த உலகம் யோசிக்கும். ஆனா இயேசு சொன்னார், உன் சத்துருக்கு நன்மை செய்யுங்கள். அவன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு சாப்பாடு கொடு. உன் சத்துருவை சிநேகியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய லட்சத்தில் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். நாம் அவருக்கு சத்துருவா இருந்த பொழுது ஏதோ ஒருவேளை சாப்பாடு மட்டும் போடலைங்க, ஏதோ நம்ம ஞானிலிருந்து குணமாக்கல, அது மட்டும் செய்யல. நாம் சத்துருக்களா இருக்கையிலே நம்முடைய குமாரனின் மரணத்தை கொண்டு கர்த்தர் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார். கரங்களை தெரியா சொல்லுங்களா? பிதாவாகிய தேவன் நம்முடைய அந்த பகையை நீக்கி மீண்டும் நம்மை அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பலியாக கொடுத்தார். அந்த பிதாவினுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எல்லாம் தெரிந்த வசனம். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில். நல்ல கவனிங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி நம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே நமக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தார். நல்லா கவனிங்க. அப்ப நாம் எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில மரித்தார்? அந்த சிலுவையில பார்க்கும் பொழுது நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். இனிமேல் படி செய்ய பார்க்கும் போதெல்லாம் ஏதோ இது கிறிஸ்து ஒரு அடையாளமா வச்சுக்கிறாங்க. இனிமேல் சிலுவை பார்க்கும் போதெல்லாம் அங்க நாம் இயேசுவினுடைய அன்பை பார்க்கிறோம். நான் பாவியா இருக்கையில என்னை ரட்சிக்க இந்த சிலுவையில தான் இயேசு எனக்காக மரித்தார். என் பாவத்துக்காக அவர் சிலுவையில மரித்தார். இந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் அவர் செய்த பாவத்துக்காக அல்ல. அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, தலையில முள்முடி சூட்டப்பட்டு அடிக்கப்பட்டது. முள்முடி நடந்திருக்கல நீட்டு முள்ளு, அது அப்படியே மலையில பின்னி அதை வச்சு அது மேல அடிச்சாங்களாம். அந்த புல்கள் எல்லாம் உள்ள வந்து அப்படியே இறங்கிச்சு தலையில, முகமெல்லாம் அந்த ரத்தம். தாடிய ஒரு தாடி அப்படியே கையில பிடிச்சி பிடிக்கினாங்க, தாடியை பிடிக்கினார்கள். முகம் அவருடைய முதுகில வாரினால், அந்த வாரில வந்துட்டு அந்த கொக்கி மாதிரி இருக்கும், அந்த நம்ம தூண்டில் போடுறது கொக்கில அந்த மாதிரி போட்டு அடிச்சு இழுத்தாங்க. அந்த சதை அப்படி பிடிச்சிங்க. முதுகு எல்லாம் உடப்பட்ட ஒரு நிலத்தை போல இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார். எதுக்காக? நாம செய்த பாவத்திற்கான தண்டனை அது. ஒவ்வொரு மனிதன் செய்த பாவத்திற்கான தண்டனை அது.
வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினுடைய அதற்கு தண்டனை என்னன்னா மரணம். நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கான தண்டனையான மரணத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அது நம்ம நினைக்கிறோம் ஏதோ மரிச்சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். எல்லாம் வேதத்தில் இந்த உலகத்துல வேதம் சொல்லி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாக. பாவம் செய்யாத ஒருத்தரும் நீதிமான் இல்லை. நம்ம நினைக்கலாம் யாரெல்லாம் எங்க பாவம் செய்தேன், எனக்கெல்லாம் கிடையாது அப்படியா? வேதம் சொல்லி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எனக்காக இயேசு சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே நம்முடைய ரட்சிப்புக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். அந்த சிலுவையில பார்க்கும் போது இயேசுவினுடைய அன்பை பார்க்கிறோம். அந்த சிலுவையிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்த பிதாவினுடைய அன்பை பார்க்கிறோம். அந்த அன்பை பார்க்கும் பொழுது நாம யோசிக்கணும், நாம் எந்த அளவு இப்படி நம்மிடத்துல அன்பு கூர்ந்த ஆண்டவர் மேல நாம் எவ்வளவு அன்பா இருக்கிறோம். ஆண்டவர் இவ்வளவா அன்பு கொண்டுட்டு நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? இந்த உலகத்துல இதெல்லாம் ஏன் அவர் செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய வாழ்க்கை நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அவர் தனக்காக எதையுமே அவர் வைத்துக் கொள்ளவில்லை. பறந்த போது கூட இன்னொருத்தருடைய மாட்டு தொழுவத்துலதான் அவரை கலத்தினாங்க. அவர் சொந்தமா அந்த மாட்டு தொழுவு கூட அவருக்கு சொந்தமானது அல்ல. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இருந்தவரைக்கும் அவர் சொன்னார், மனுஷன் இந்த நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுதல் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் அவருக்கு சொந்தமா வீடு இல்லைங்க. இருந்துச்சு, ஆனா அந்த வீட்டுல அவங்க சகோதரர்கள் எல்லாம் இருக்க சரியான இடம் இல்லை. அவர் அவன்தான் ஜெபிக்கும்படி ராமனும் மலையில போய் தங்கி ஜெபம் பண்ணார் இல்லைங்களா? அந்த தோட்டத்துல அந்த தோட்டத்துல போய் கெத்செமனே தோட்டத்துல போயிட்டாங்க. அவரு அந்த தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணார். இடம் இல்லை, அவருக்கு சொந்தமா இல்லை. அவர் மரித்த கல்லறையில வச்ச போது கூட இன்னொரு அவர் சொந்த கல்லறை இல்லை, இன்னொருத்தருடைய கல்லறையில கொண்டு அடக்கணும் பண்ணாங்க. இந்த உலகத்துல அவர் சொந்தமா ஒண்ணுமே வச்சிருக்க இல்லைங்களா? ஆண்டவரத்தில் போய் நீங்க கேட்டீங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் உங்களுக்கு இந்த உலகத்துல வந்து 33 வருஷம் வச்சீங்களே, வாழ்ந்தீங்களே, எதை சேர்த்து வச்சீங்க? அவருக்கு எவ்வளவு வல்லமை இருந்தது, அற்புதம் செய்கிற எல்லாமே இருந்தது. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இவ்வளவு செய்ய எதை வச்சுக்கோ? அவர் சொல்லுவார், ஒன்று இல்லை, இதெல்லாம் எதுக்காக செய்தீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார், எல்லாம் என் பிள்ளைகளுக்காக தான். இயேசு இந்த உலகத்துல பிறந்தது நமக்காக, சிலுவையிலே மரித்தது யாருக்காக மரித்தாங்க? விசுவாசிக்கிறோமா? ஆனா அப்படி எனக்காக தான் இயேசு சிலுவையில் யாரும் நான் ரட்சிக்கப்பட எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்படவில்லையோ அவர்கள் மரித்தால் அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டும், நரகத்துக்கு பாத்திரவான்களாய் இருப்பார்கள். ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் மரிப்பான் என்றால், எசேக்கியேல் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. ஒரு மனிதன் பாவத்திலே இருந்து மரித்தால் அவர்கள் எங்கதான் போகணும்? ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் நரகத்துக்கு போவதில்லை, பரலோகத்துக்கு போற காரணம் என்ன? அவனுடைய பாவத்துக்காக இயேசு ஏற்கனவே அவர் மரித்து விட்டார். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆனா அந்த இயேசுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலே அவர் மரித்தார்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசி. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம், வாசிங்க. நாம் அவருக்குள் நீதியாகும்படி பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அவர்
பரிசுத்தமுள்ள தேவன், ஒரு பாவம் என்று இன்னதென்று அறியாதவர். ஆனா நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நல்லா கவனிங்க. அவர் நம்முடைய பாவத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து பாவத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி பரிசுத்தவான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கரங்களை தெரியா சொல்லுங்களா? என் பாவங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய பாவங்கள், அந்த ரட்சிக்கப்பட்டவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை அவர்கள் அடைய வேண்டும். ஆனா எந்த ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுக்கு என்ன இல்லை? தண்டனை. இப்ப நீங்க செய்யும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, சரிப்பா நீ செய்த தப்ப மன்னிச்சுட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. நல்ல கவனிங்க. சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு பொது மன்னிப்பு தாங்க, சில பேரும் தப்பிட்டு போயிட்டாங்கன்னா நாம சரண்டர் ஆயிரும், எங்களுக்கு என்ன கொடுங்க. ஏன்னா ஒரு செய்த தவறுக்கு சரிப்பா நீ செய்த தவறை மன்னித்து அவங்க என்ன பண்றேன்? விடுதலை ஆக்குகிறேன். அப்போ மன்னிக்கப்பட்டவர்களுக்கு என்ன இல்லை? அப்ப நாம செய்த பாவத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அது சாதாரணமா மன்னிக்கப்பட முடியாது. நல்லா கவனிங்க. வேறு சொல்லுங்க, எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது இல்லைங்களா? எபிரேயர் 9:22 வாசிங்க. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல், நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ரத்தம் வேணும்? அதே எபிரேயர் 10 சொல்லுது, காளை வெள்ளாட்டு கடாக்களின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. எபேசியர் 1:7 சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னா ஒரு ரத்தம் சிந்தப்படணும். எப்படிப்பட்ட ரத்தம்? ஒரு பாவ மனுஷனுடைய ரத்தம் அல்ல, ஒரு மிருகங்களின் ரத்தம் அல்ல, ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால்தான் 1 பேதுரு 1:19 சொல்லுது, மாசற்ற குற்றமற்ற விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினார் இல்லைங்களா? இல்லைன்னா நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை நாம் பெற்றிருக்க வேண்டும். எபேசியர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு. நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. கரங்களை தெரியா சொல்லுங்களா? பிசாசு இதெல்லாம் மறைச்சிடும். சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினது எதுக்காகனா, நல்ல கவனிங்க, அந்த நாட்கள்ல லேவியராகமத்தை நீங்க படிச்சு பாருங்க தெரியும். ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும்படி ஒரு பலியை செலுத்தணும். அதே பலி இருக்குது, 7 விதமான பலிகள் பழைய பாட்டில் சொல்லியிருக்கிறார். அதுல ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று குற்ற நிவாரண பலி. ஒவ்வொரு பாவம் நிவாரணம் அதுக்கு ஒரு பரிகாரம் செலுத்தப்படணும், அது மன்னிக்கப்படணும்னா இல்லைங்களா? சின்ன பலி இல்லைங்களா? அப்போ ஒரு பாவம் நிவாரண பலி, நாம் செய்த பாவம் நிவாரணமாக வேண்டும் என்றால், அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஆண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் காளையும் கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆசாரியனை கொண்டு வரணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவம் செய்தவன் அந்த மிருகத்தின் தலையில கையை வச்சு பாவத்தை அறிக்கை செய்யணும். நல்லா கவனிங்க. அந்த மிருகத்தின் தலை மேல பாவம் செய்தவன் என்ன பண்ணணும்? கையை வச்சு நான் இந்த பாவத்தெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படி சொல்லும் போது இவனுடைய பாவம் அந்த மிருகத்தின் மேலே மாற்றப்படுகிறது. அந்த மிருகம் இவனுக்காக கொல்லப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தத்தை எடுத்து இவன் மேல தெளிக்கணும், இவன் காது மடல பூசணும். இவன் செய்த பாவத்துக்கு இன்னொரு மிருகம் அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக
இல்லைங்களா? சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்களுக்கு அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். கரங்களை தள்ளியா சொல்லுங்களா? பிதா நம்முடைய பாவம் மன்னிப்பிற்கு நாம ஏதோ ஆடியோ காலையை செலுத்தலைங்க. அது செலுத்தணும், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒண்ணு செலுத்தணும் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு பாவம் செய்யணும், ஒரு காலைக்கு மாதிரி பாடினா வேலை வைக்குது. எத்தனை 2000 ரூபாய் இருக்குமா? சரி, ஒரு பாவத்துக்கு நீ செய்துட்டு ஒரு ஆடு, நாளைக்கு ஒரு பாவம் செய்தா இன்னொரு ஆடு, நாளைக்கு ஒரு 30 ஆடு ஒரு நாளைக்கு நம்ம செய்து வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. அப்போ மாசத்துக்கு எவ்வளவு? 20. எவ்வளவு பாவம் செய்வான்? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுங்களா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது, என் பிள்ளைகள் இனி பலி செலுத்த வேண்டியதில்லை, என்னையே என் பிள்ளைகள் பாவம் மன்னிப்பிற்காக நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? நாம என்ன செய்ய நல்லா கவனிங்க. இயேசு எவ்வளவாய் நம்ம மேல அன்பு வைத்திருக்காரு யோசிச்சு பார்க்கணும். சிலுவை நோக்கி பார்க்கும்போது ஏதோ சிலுவை வந்து கிறிஸ்தவர்களுடைய அடையாள சின்னம் அல்ல, அது தேவனுடைய அன்பின் சின்னம். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? சிலுவை என்பது ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் அல்ல, அது தேவனுடைய அன்பின் அடையாளம். அது மதத்தின் அடையாளம் அல்ல. இன்னைக்கு ஒரு மதத்தின் அடையாளமாய் சிலுவை வைக்கிறோம் இல்ல, அது மதத்தின் அடையாளம் அல்ல. எந்த ஒரு மதத்துக்காகவோ எந்த ஒரு வகுப்பினருக்காகவோ இயேசு சிலுவையில மறிக்கல. உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு சிலுவையிலே மறித்தார். சிலுவை என்பது கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் அல்ல. நாம நினைக்கிறோம் நம்ம தான் கொண்டாந்து அதை நம்ம ஆலயத்தில் வச்சுன்னா அது நமக்கு தான் உரியது இல்லை. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் தன்மையிலே சுமந்து நமக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் இல்லைங்களா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் கேட்கிறேன். ஏன் 51 சொல்றாரு, நம்முடைய ஜெபம் பண்ணாலும் ஏன் கேட்கலன்னா உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே இல்லைங்களா உங்களுடைய தேவன் செவி கொடுக்காதபடி தடையா இருக்கிறது, அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம ரட்சிப்பு இல்லை என்றால் தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. நாம் ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் பதிலையும் பெற முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். காரணம் நம்மிடத்தில் இந்த பாவத்தை நீக்கி கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கரங்களை சொல்லுங்களா? யோவான் 9:31 சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோமே. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாதபடி அவர்கள் ஜெபம் செய்வார்கள் என்றால் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதில்லை. சில பேர் பாவத்திலே இருந்துட்டு ஜெபம் மட்டும் பண்ணி நிற்பாங்க. இல்லைங்க, ரட்சிக்கப்படணும் இல்லைங்களா? அதுக்காக தான் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 5:25 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு நடுப்பிரிவினை, உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மை வரவிடாமல் தடையாக இருக்கிறது. வாசிங்க எரேமியா 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு. யார் பாவங்க? நாம என்ன சொல்றோம்? நாம நல்லா இல்லைன்னா அது எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். நல்லா கவனிங்க. நமக்கு என்ன நன்மை வரலன்னா யாரும் அதுக்கு காரணம் இல்லை. வேற சொல்கிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வருவதற்கு தடையா இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கல, நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைக்கல, நம்ம எதிர்பார்க்கிற அற்புதங்கள் கிடைக்கல, நாம ஜெபிக்கிறோம், ஆனாலும் ஒருவேளை அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லாம இருக்கிறதுனா அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது வேதம் சொல்ற 2:4-7 பாவங்களை மன்னித்து நான் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். ஆகவே கர்த்தர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கும்படினா இயேசு சிலுவையிலே தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ன பண்ணாருங்க? தன்னையே சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இயேசுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் கொடுக்க முடியுதா? அன்னைக்குதான் வேலை. இயேசு கிறிஸ்து அவருடைய வேலையெல்லாம் விட்டு பரலோகத்தில் இருந்து நம்மை ஒன்றுக்கும் உதவாத நம்மை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், பாவிகளாகிய நம்மை மீட்கும்படி சிலுவையில் அவர் மடிந்தார். அல்ல, உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தாம இருக்க முடியாது. தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? இவ்வளவு பெரிய காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினார் தேவன் எனக்காக. அவர் தன்னையே சிலுவையிலே பலியா ஒப்பு கொடுக்கிறாரு. இதற்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்வேன். என் ஜீவ காலம் எல்லாம் என் ஆண்டவருக்கு தான் என் வாழ்க்கையில முதலிடம் கொடுப்பேன். எந்த மனுஷனுக்கு இல்லை. ஏன்னா எந்த மனுஷனும் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாதுங்க. யாரும் கொடுப்பாங்களா? உங்களுக்கு ஏதோ இது பண்ண, எப்பா எனக்காக கொஞ்சம் வந்து செஞ்சு போனோம், யாரும் கூப்பிட்டு பாருங்க, அதை போயா அப்படின்னு போயிடும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு எங்கன்னா அங்க காது குத்தணும், மூக்கு குத்தணும், அது குத்தணும்னா இங்க கோயிலை விட்டுட்டு அங்க போய் உட்காந்து இருப்போம். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவாரப்போ, உனக்காக நான் சிலுவையில மறிச்சேன், எனக்கு ஒரு என்ன மகிமைப்பட்டு என்ன ஆராதிக்கிற நேரத்தில் இங்க வந்து நிற்கிறியே. நல்லா கவனிங்க, அவருடைய அன்பை நாம் ஒருபோதும் இல்லைங்களா உதாசீனப்படுத்தப்படாதுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. தெரியுங்களா? ஏன்னா இவ்வளவு அன்பை பெற்ற நாம் அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நேசிக்கிற ஆண்டவரை தவிர, ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் காட்டி நம்மை அவர் நேசிக்கிறார். கரங்களை தெளிவா சொல்லுங்களா? வாசிங்க 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் ஏன்னா உனக்காக உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து நீ பாவியா இருக்கையிலே உனக்காக மறித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவோ கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் நம்மிடத்தில். ஆனா அந்த அன்பினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். நாங்கள் அவனிடத்தில் அன்பா இருந்து அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம். ஒருவன் என்னிடத்தில் அன்பா இராவிட்டால் என் வசனங்களை அவன் கை கொள்ளாமல். வேற சொல் நல்ல இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் சாபம் ஏன் தெரியுங்களா? ஏன் நம்ம எல்லாத்தான் வந்தாலும் சொல்லுவாங்க, ஜாலியா தான் மனசு இருக்குது, வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் அந்த சாபம் தெரியுங்களா? யாருக்கு சாபம் தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன். ஏன்னா அந்த அன்பை பெற்றவர்கள் நாம், அவருடைய அன்பை அறிந்தவர்கள், அன்பினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் அவருக்கு நாம் அன்பு கூறாமல் இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? சபிக்கப்பட்டவர்களா இருக்க கடவுள்கள். நல்லா கவனிங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? பாவம் தான், நான் பழைய செய்யறேன், நான் அதிக பண்றேன், இந்தியா பண்றேன், அதெல்லாம் பாவம் இல்லை. கற்பனைகளில் பிரதான கற்பனை என்ன தெரியுங்களா? வந்து கேட்டான் இயேசுவின் இடத்துல, ஆண்டவருடைய வேதத்தில் இவ்வளவு கற்பனைகள் இருக்கிறது, இவைகளில் பிரதான கற்பனை என்ன? மத்திய 22:36-40 வாசிங்க. போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும்
பைபிளே எல்லாம் எடுத்துட்டாரு தெரியுங்களா? ஆண்டவரிடத்தில் அன்பாக அடுத்தவங்க அன்பாக, இது ரெண்டுல கரெக்டா பண்ணா நீ பைபிள் எல்லாமே ஓகேன்ட்டார். 100க்கு 100 மார்க் போட்டுருப்போம், இந்த ரெண்டுல பாஸ் பண்ண போதுன்ட்டார். நீ எதுல பாஸ் பண்றியோ இல்லைங்களா? ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, இந்த ரெண்டு காரியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். என்ன காரியம்னா, நம்மளாம் பாஸ் பண்றதுக்கு ஆண்டவர் எத்தனை கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க? 2 கொஸ்டின். இது கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா போதும். என்ன பண்ணோம்? ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அரைக்குறை அன்பு இல்லை, முழுசா அன்பு கூறணும் ஆண்டவரிடத்துல. அடுத்தது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அயலான் இடத்தில் பிறரிடத்தில். இந்த 2 கற்பனைகளிலும் நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனம், பைபிளை அடிமை செய்தார். நல்லா கவனிங்க. அதனால தான் ஆண்டவர் இது 2 கரெக்டா இருக்கணுமா? அன்பு கூறுவது எப்படிப்பட்ட அன்பு தெரியுங்களா? மத்தேயு 10:37 வாசிங்க. மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், ஆண்டவர் என்ன சொல்ற, என்னை நேசிக்கிறான். எப்படி தெரியுமா? உன் தகப்பனை தாயையும் என்னிடத்து என்னை காட்ட நீ அவளை அதிகமா நேசித்தால் அந்த அன்பு எனக்கு தேவையில்லை. அது பிச்சை போடுறது. மீதி இருந்தா அவங்க கொடுக்குற ஆண்டவரை சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லைங்க. அப்படியா? முதல்ல நீ நேசிக்க, முதலாம் பிரதான கற்பனை. வாழ்க்கையிலே நீ முதலாவது நேசிக்க வேண்டியது யாரை தெரியுங்களா? தேவனை நேசிக்கணும். அவர்தான் மத்திய பாருங்க, லூக்கா 14 நீங்க அப்புறம் வாசிங்க. நான் முடிச்சிருக்கேன், நேரம் ஆச்சு. அப்ப நாளைக்கு வர மாட்டீங்க. இவர் போனா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா என் சபையில அப்படி பேசுவேன் இல்லைங்களா? ராத்திரி பொழுது நான் பேசுவேன். அது வேற. அப்புறம் நீங்க உங்களுக்கு கஷ்டமாயிடும் இல்லைங்களா? நான் முடிச்சிருக்கேன். நல்லா புரியுங்க. லூக்கா 14 ஆண்டவர் ஒரு விருந்த ஆயத்தப்பட்டு போய் கூப்பிட சொல்றேன். ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, நான் ஏற்பாடு வாங்கினா அதை பண்ணேன். ஒருத்தர் சொல்றேன், நான் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகிருக்கேங்க, உடனடியாக இருக்கிறான். கோயிலுக்கு வராதுக்கு என்னன்னா ரீசன் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆண்டவர் எதையுமே ஏத்துக்கல. ஏன்னா உனக்கு 1000 வேலை இருக்கும், 1000 காரியம் இருக்கும். ஆனா உன்னை ரட்சிக்க இயேசு தன்னுடைய எல்லா பரலோகத்தையும் விட்டு இந்த உலகத்தை அடிமை ரூபம் எடுத்து உனக்காக நான் மறித்தேன். நீ என்னை விட நீ எதை நீ வந்து முக்கியப்படுத்தி நீ ஆண்டவருக்கு சரியான காரணத்தை சொல்ல முடியும். சிறுசிக்கு வேலைங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல போறாரு. ஏன் ஒரு லீவ் போட்டாங்கன்னா எத்தனை நாள் லீவ் போடுறேன்? நான் மத்திய நீராட்டு விழாக்கெல்லாம் நீர் போட தெரியுது இல்ல? என்ன நீராட்டு விழா? மஞ்சள் நீராட்டு விழா, சிகப்பு நீராட்டு விழா, அப்புறம் கிரீன் நீராட்டு விழாக்கெல்லாம் லீவ் போட்டு போக தெரியுது. நீ ஆண்டவருக்காக ஒரு நாள் அதான் கேட்டான். பேதர் கேட்டாரு, ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் இல்லைங்களா? என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே 100 மறுமையிலே நித்திய ஜீவனை அவனுக்கு தருவன். ஆண்டவருக்காக நீ எதை இருந்தாலும் 100 அவனுக்கு இந்த பூமியிலே தருவார், மறுமையிலும் உனக்கு நித்திய ஜீவனை தருவார். கரங்களை தெரியா சொல்லுங்களா? அவன் ஆண்டவருக்காக வீட்டு விட முடியுதா? நிலங்களையாவது வீட்டையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே 100 நீ கர்த்தருக்காக எதை இழக்கிறாய் இந்த பூமியிலே 100 அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். கரங்களை தெரியா சொல்லுங்களா? நீ அல்லையே ஆண்டவர் நாம் நேர்ச்சினா அது ஒண்ணும் போயிடும். தன் ஜீவனை காக்கிறவன் அதை எடுத்து போகிறான். என் நாமத்து நித்தம் தன் ஜீவனை எடுக்கிறவன் நித்திய காலமாய் அதை காத்துக்கொள்ளும். ஆண்டவருக்காக எதை இழக்கிறாயோ 100 மடங்கு உனக்கு திரும்ப கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் தன்னையே நமக்காக கொடுத்தவர். அவருக்காக வாழ்க்கையில் எதை கொடுத்திருக்கிற, எதை விட்டு இருக்கிற? ஆண்டவர் எதை கேட்கிற? வாசியம் கேட்கல. ஆண்டவர் நீ வாப்பா, நீதான் எனக்கு வேணும். தன்னையே கொடுத்து நம்மை அவருக்காக மீட்டுக் கொண்டார். ஆண்டவர் சொல்றாரு, அவர் நாம் நம்முடையவர்கள் அல்ல, அவர் கிரயத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் இல்லைங்களா? வேற சொல்ல, நாம் நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு பெரிய விலைக்கிரையும் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை, அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த உலகத்தில் அவரைக்காக தான் சொல்ற, உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாது. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு. இந்த உலகத்துல
தேவனை காட்டிலும் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நீ அதிகமாய் நேசிப்பாய் என்றால் அப்படிப்பட்ட அன்பை தேவன் விரும்பினார். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூர்ந்த அந்த வாழ்க்கையில என்ன வந்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து முதலாவது அவரை நாம் நேசிக்க வேண்டும். காரணம், நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக சிலுவையிலே மரித்து தேவன் நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். இப்படியாய் தேவன் தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறார் என்ற நம்மிடத்துல கேட்கிறது ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவாய் உன்னை நான் நேசித்தேனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? உன்னை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? உன்னை மற்றவர்களை காட்டி இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் காட்டிலும் என்னை நீ நேசிக்கிறாயா? இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் என்னை நீ நேசிக்கிறாயா? 3 காரியத்தை ஆண்டவர் கேட்டார். ஒண்ணு, உன்னுடைய காரியத்தை காட்டிலும் என்னை நீ அதிகமா, உன்னை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? அல்லது இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் என்னை நீ அதிகமா நேசிக்கிறாயா? உனக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் இவைகளை எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை நீ நேசிக்கிறாயா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லங்க, நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவரை நாம் நேசிப்போம். கர்த்தருக்கு அன்பு கொடுப்போம். கர்த்தருக்கு நம்மை விடுமாய் ஒப்பு கொடுப்போம். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் 2 கண்கள் முடிச்சு